Dear friends, welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன ப்ராப்ளம் ஆன் ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட் அண்ட் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு வெல்டட் ஜாயின்ஸ். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் லேப் ஜாயிண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பட் ஜாயிண்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் லேப் ஜாயிண்ட்டில் வந்து என்ன ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட் அண்ட் பேரலல் ஃபில்லட் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதோட ஸ்ட்ரென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எ பிளேட் ஆஃப் 100 mm வைட் கொடுத்துருக்காங்க அண்ட் 12.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் வந்து என்ன 12.5 mm, அடுத்து வந்து என்ன வைட் வந்து என்ன 100 mm சொல்லியிருக்காங்க. இஸ் டு பி வெல்டட் டு அனதர் பிளேட் பை மீன்ஸ் ஆஃப் பேரலல் ஃபில்லட் வெல்ட்ஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ பேரலல் ஃபில்லட் வெல்ட்ஸ் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. த பிளேட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஒன் ஆக்சியல் லோட். ஸோ லோடோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லோடுன்றது வந்து பியோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 kN வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த வெல்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த வெல்ட் அப்படின்றது வந்துன்னா எல்லோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 54 Nm/mm² சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் வந்து என்னென்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பேரலல் ஃபில்லட் வெல்ட்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா டவ்வோட வேல்யூ. ஸோ நமக்கு வந்து என்னென்னா பேரலல் ஃபில்லட் வெல்ட்னா நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகும், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதுவே ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட்னா நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேரலல் ஃபில்லட் வெல்ட்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட்னா நமக்கு வந்து என்ன ஆகும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இதோட டயக்ராமு, அதாவது ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் இருக்குது. ஸோ 2 பிளேட் வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. பேரலல் ஃபில்லட் வெல்ட் வந்து பண்ணியிருக்காங்க. லோடு வந்து 40 kN. சரியா? லோடோட வேல்யூ வந்து 40 kN. வெல்டு வைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 mm சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துன்னா பிளேட்டோட திக்னஸ் வந்துன்னா 12.5 mm சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் தி வெல்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ திக்னஸ் ஆஃப் த பிளேட் திக்னஸ் ஆஃப் த பிளேட் வந்து என்னென்னு சொல்லலாம், ஹச்சுன்னு சொல்லலாம். ஆர் திக்னஸ் ஆஃப் த வெல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். H is equal to thickness of the plate or thickness of the weld. ஓகே. ஸோ திக்னஸ் ஆஃப் வெல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரெண்டும் சேம் தான். ஸோ திக்னஸ் ஆஃப் த பிளேட்டும் திக்னஸ் ஆஃப் த வெல்டும் ரெண்டுமே சேம் தான். ஸோ ஹச்சோட வேல்யூ வந்துன்னா 12.5 mm வந்து சொல்லியிருக்காங்க. லோடு பியோட வேல்யூ வந்து 40 kN சொல்லியிருக்காங்க. ஸோ 40 × 10⁻³ N. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேரலல் ஃபில்லட் வெல்ட் அப்படின்றனால நமக்கு வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவ்வோட வேல்யூ 54 Nm/mm². ஸோ ஃபார்முலா வந்து என்னன்னா லோடு இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து இது வந்து என்னது டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஓகே. இது வந்து நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம் படி பார்த்தா இது வந்து என்னது டபுள் பேரலல் ஃபில்லட், அதாவது 2 சைட்லேயுமே வந்து நமக்கு வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றனால டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்ட் அப்படின்னா அது என்னது லோடோட டைரக்ஷனுக்கு லோடோட ஆக்சிஸ்க்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து வெல்டு வந்துன்னா பேரலாக இருந்துச்சுன்னா, லோடோட ஆக்சிஸ்க்கு வெல்டு ஆர் ஃபில்லட் வந்துன்னா நமக்கு வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது பேரலல் ஃபில்லட் வெல்டு. ஸோ அப்படின்றப்ப வந்துன்னா லோடு இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 2 டைரக்ஷன்லேயும் நமக்கு வந்து வெல்டு டைரக்ஷன் 2 சைட்லேயுமே நமக்கு வந்து வெல்ட் ஆயிருக்கனால 2 × A × டவ். இந்த A அப்படின்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் வெல்டு. ஓகே. A அப்படின்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் வெல்டு. ஸோ இந்த ஏவோட ஃபார்முலா வந்து என்னென்னா 0.707 × H × L. ஸோ ஏன்றது வந்துன்னா 0.707 × H × L. ஸோ அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். 2 × 0.707 × H × L × டவ். இதில் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது வந்து என்ன கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த வெல்ட் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண போகிற வேல்யூ வந்து என்ன எல் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ H அப்படின்றது திக்னஸ் ஆஃப் தி பிளேட்டு, அதை நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ லோடு வந்து 40 kN. ஸோ 40 × 10⁻³ 2 × 0.707 × H அப்படின்றது வந்து என்னென்னா 12.5. ஸோ 12.5 வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். தென் லென்த்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். டவ் அப்படின்றதுனா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா 54 Nm/mm². ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து லென்த் ஆஃப் த வெல்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ இது வந்து கொஸ்டினில் நமக்கு வந்து பேரலல் ஃபில்லட் வெல்ட்னு கொடுத்துட்டாங்க. தென் நமக்கு வந்து லென்த் ஆஃப் த வெல்ட் H கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த வெல்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுங்க. சில ப்ராப்ளம் என்னன்னா லென்த் கொடுத்துட்டு H வந்து கால்குலேட் பண்ண, H அப்படின்றதுனா திக்னஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஸோ லென்த் ஆஃப் த வெல்ட் கொடுத்துட்டு திக்னஸ் ஆஃப் தி வெல்ட் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து எப்படி கொடுத்தாலுமே என்னன்னா ஃபார்முலா வந்து சேம் தான். ஸோ வந்து பேரலல் ஃபில்லட் வெல்ட் அப்படின்னால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எ பிளேட் 75 mm வைடு. சரியா? ஸோ பிளேட்டோட இது கொடுத்துருக்காங்க
12.5 வந்து என்ன திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 12.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஜாயின்ட் வித் அனதர் பிளேட் பை அ சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட். ஓகே, சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட் அண்ட் அ டபுள் பேரலல் வெல்ட். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் transverse fillet weld and double parallel fillet weld. ஓகே, இது வந்து combination of transverse fillet weld and parallel fillet weld. இது வந்து combination இது. As shown in figure, the maximum tensile stress and shear stress are 70 megapascal and 54 megapascal. அப்போ 70 megapascal அப்படின்றது வந்துன்னா சிக்மா டியோட வேல்யூ, அதாவது சிக்மா டின்றது வந்துன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ், அது வந்து எவ்வளவு 70 megapascal. 54 அப்படின்றது வந்துன்னா shear stress டவ்வோட வேல்யூ. ஓகே, ஸோ 54ன்றது வந்துன்னா shear stress டவ்வோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன கேட்டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஈச் பேரலல் ஃபிலெட் வெல்ட். ஸோ லென்த் ஆஃப் தி வெல்டு கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் தி என்ன அதுவும் பர்டிகுலராக என்ன கேட்டிருக்காங்க, பேரலல் ஃபிலெட் வெல்ட் மட்டும் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ பேரலல் ஃபிலெட்டோட லென்த் வந்து கேட்டிருக்காங்க. இஃப் த ஜாயிண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு போத் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபெட்டிக் லோடிங். ஸோ இது வரைக்கும் இப்போ லாஸ்ட் சம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் லோடிங் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோம், அதாவது கான்ஸ்டன்ட் லோடிங் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்துருந்தோம். இதுவே ஃபெட்டிக் லோடிங் கண்டிஷன் எப்படின்றது நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ டயக்ராமில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் என்னன்னா, ஸோ பிளேட்டு, ஸோ வந்து என்னன்னா இங்கே வந்து என்னன்னா நமக்கு இது வந்து என்னது பேரலல் வெல்டு. சரியா, இது வந்து பேரலல் வெல்டு. இது வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு, அதாவது லோடோட டைரக்ஷனுக்கு பேரலாக ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து என்னது பேரலல் வெல்டு. லோடோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து வெல்டு இதாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. ஸோ நமக்கு வந்து இட்ஸ் இந்த நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம் படி இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பேரலல் வெல்ட் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. ஸோ லோடு வந்து நமக்கு வந்து என்ன லோடு வந்து என்னென்னா நமக்கு வந்து கொஷினில் வந்து கொடுக்கல. சரியா, லோடு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா இப்போ L1 அப்படின்றது வந்து என்னென்னா லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. ஓகே, L2 அப்படின்றது என்னென்னா லென்த் ஆஃப் தி பேரலல் வெல்டு. L1 அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் தி L1 அப்படின்றது லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. L2 அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி பேரலல் வெல்டு. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பேரலல் ஃபிலெட்டோட ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஈச் பேரலல் ஃபிலெட் வெல்டு. L2ஓட வேல்யூ தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ L2 தான் நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து திக்னஸ் ஆஃப் த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க 12.5 mm. டென்சைல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து சிக்மா டி வந்து கொடுத்துருக்காங்க 70 megapascal. ஸோ 70 Nm². அடுத்ததுன்னா shear stress வந்து கொடுத்துருக்காங்க, டவ்வோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 54 megapascal. ஸோ 54 Nm². நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ வந்து பிளேட்டோட வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட்டோட வைட். ஸோ இது வந்து என்னன்னா L1 அப்படின்றது நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. ஓகே, ஸோ பிளேட்டோட வைடு வந்து என்னன்னா நமக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 75 mm சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ L1 வந்து என்னது நம்ம டேரெக்டாக L1 is equal to 75 mm அப்படின்றது எடுத்துக்கலாம். அதாவது L1 அப்படின்றது வந்து என்னன்னா லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு. ஸோ நமக்கு வந்து என்னன்னா இந்த பிளேட்டும் சேம் இதுதான், சேம் லென்த்து தான். ஸோ அப்படின்றப்ப வந்து என்னன்னா ஸோ L1ஓட வேல்யூ டேரெக்டாக நமக்கு வந்து 75 வந்து எடுத்துக்கலாம். சரியா, ஸோ லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஃபிலெட் வெல்ட் L1ஓட வேல்யூ வந்து என்னன்னா நமக்கு வந்து பிளேட்டோட திக்னஸில் பிளேட்டோட வித்து. ஸோ அது வந்து 75 mm சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தாலும் தெரியும் இந்த பிளேட்டோட வித்தும் வெல்டோட வித்தும் வந்து என்ன சேம். ஸோ அப்போ L1ஓட வந்து என்னன்னா டேரெக்டாக 75 mmன்றது வந்து எடுத்துக்கலாம். L1 அப்படின்றது டிரான்ஸ்வர்ஸ் ஃபிலெட் வெல்டோட லென்த்து. ஓகே, கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பேரலல் ஃபிலெட் வெல்டோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லுங்க. அதாவது L2ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. L2 அப்படின்றது என்னன்னா பேரலல் ஃபிலெட் வெல்டோட, அதாவது இந்த இது. ஓகே, ஸோ பேரலல் ஃபிலெட் வெல்டோட லென்த் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா நமக்கு வந்து லோடு கண்டுபிடிக்கும். சரியா, கொஸ்டின் வந்தோம்னா ஸோ இந்த லாஸ்ட் ப்ராப்ளம்ல இருந்தோம்னா லோடு வந்து நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்தோம்னா லோடு வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ லோடு கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணணும், லோடு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம்லாம் தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ ஏரியா அப்படின்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் தி பிளேட். ஓகே, ஸோ ஏரியா இந்த இடத்துல ஏரியா அப்படின்றதுனா ஏரியா ஆஃப் தி பிளேட். ஸோ நமக்கு வந்து என்னன்னா ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ ரெக்டாங்குலர் பிளேட்னான லென்த் இன்ட்டு வித். ஓகே, ஸோ 75 இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு வித்து. ஸோ அது வந்து என்ன 75 இன்ட்டு 12.5. ஓகே, ஸோ வித் வந்து நமக்கு வந்து என்ன பிளேட் வந்து என்ன ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ இது வந்து என்ன ரெக்டாங்குலர் பிளேட்டு. ஸோ வித் இன்ட்டு திக்னஸ். ஸோ
நமக்கு வந்து 75 வித் வந்து 75 mm, திக்னஸ் வந்து என்னன்னா 12.5 mm. ஸோ 75 into 12.5 டென்சைல் ஸ்ட்ரெஸ். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு வந்து லோட் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு வரும். ஸோ அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனா 70 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 70 மெகா பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 70 Nm². ஸோ அப்படின்றப்ப இருந்தோன்னா அதில் வந்து நம்ம வந்து லோடோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னா நம்ம கொஷினில் வந்து லோடு கொடுக்கல, அதனால் என்ன பண்ணணும், லோடோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் லோடு வந்து நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணோம். அது வந்து என்ன, ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ ஏரியா நமக்கு வந்து லோடு தான் நமக்கு வந்து தேவை. ஓகே, லோட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ டென்சைல் ஸ்ட்ரெஸ். இந்த ஏரியா அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் தி பிளேட். ஓகே, ஏரியான்றது வந்து ஏரியா ஆஃப் த பிளேட். ஸோ நமக்கு வந்து ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ ரெக்டாங்குலர் பிளேட் அப்படின்றப்ப வந்து என்ன, ஸோ இது வந்து நமக்கு வந்து த்ரீ டைமென்ஷனில் பார்க்குறோம். இது வந்து ரெக்டாங்குலர் பிளேட்டு. ஸோ இந்த ரெக்டாங்குலர் பிளேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, ஸோ ரெக்டாங்குலர் பிளேட்டோட வந்து என்ன வித் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 75 mm சொல்லியிருக்காங்க. திக்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 12.5 mm சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு வித் இன்டூ திக்னஸ். ஸோ 75 into 12.5 இன்டூ டென்சைல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து 70. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து லோடோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ லோட் இஸ் ஈக்குவல் டு 65625 Newton. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லோடு வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் தி வெல்ட் கேட்டிருக்காங்க, ஃபார் ஸ்டாட்டிக் லோடிங் கேட்டிருக்காங்க. சரியா, ஸ்டாட்டிக் லோடிங் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் லோடிங் வந்து பார்க்குறோம். ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்னா வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் லோடிங். ஓகே, ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் லோடிங். ஸோ இப்போ வந்து என்ன நமக்கு வந்து என்னது, இதில் இந்த வெல்ட் வந்து என்னென்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட் அண்ட் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு பேரலல் ஃபில்லட் வெல்ட் மட்டும் பார்க்குறோம். ஸோ பேரலல் ஃபில்லட் வெல்ட் அப்படின்றப்ப வந்து இட் இஸ் எ டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேரலல் ஃபில்லட் வெல்ட் மட்டும் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து அதுலேயுமே வந்து என்னன்னா டபுள் பேரலல் ஃபில்லட். ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்து நமக்கு வந்து வெல்ட் ஆயிருக்கு, அதனால் டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ டபுள் பேரலல் ஃபில்லட்டோட என்னன்னா நமக்கு வந்து பேரலல் ஃபில்லட் வெல்ட் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகும். ஸோ பேரலல் ஃபில்லட் வெல்ட்னா நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகும்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, இதுவே டிரான்ஸ்வர்ஸ்னால் நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகும்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பேரலல் வெல்ட்னா நமக்கு வந்து என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும், டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட்னா நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்னா ரெண்டு பேரலல் ஃபில்லட் வெல்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து டபுள் பேரலல் ஃபில்லட்னால 2 into A into இந்த ஏன்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் தி வெல்டு. சரியா, இது வந்து என்ன ஏன்றது ஏரியா ஆஃப் தி வெல்டு. 2 into A into நமக்கு வந்து பேரலல் ஃபில்லட் வெல்ட்ன்றதுனால ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ்வோட வேல்யூ ப்ளஸ் நமக்கு வந்து காம்பினேஷன்றதுனால ப்ளஸ் A இன்ட்டு நமக்கு வந்து என்னன்னா சிக்மா டி, டிரான்ஸ்வர்ஸ் வெல்டுனால நமக்கு வந்து என்னன்னா சிக்மா டி. ஸோ இது வந்து என்னன்னா பேரலல் ஃபில்லட் வெல்டு, இது வந்து என்னது டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட். நம்ம கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கிறதுனா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பேரலல் ஃபில்லட் வெல்ட் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2 into A into பேரலல் ஃபில்லட்னால ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் வெல்ட்னால நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அப்போ வந்து A அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A is equal to 0.707 H into L. இதான் வந்து என்ன ஏயோட ஃபார்முலா. சரியா, A is equal to 0.707 H into L. ஸோ அப்போ வந்து என்ன இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into 0.707 H into இங்கே L அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L2ன்றது வந்து என்ன பேரலல் ஃபில்லட்டோட லென்த்து. ஸோ L2ன்றது வந்து பேரலல் ஃபில்லட்டோட லென்த்து. அடுத்து வந்து L1 அப்படின்றது வந்துன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட்டோட லென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பார்க்குறோன்னா பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ ஓகே, ஸோ இதன்னா பேரலல் ஃபில்லட் வெல்ட். ஸோ அப்படின்றதுனால L2 வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ L2 into டவ் அப்படின்றது வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ டவ்ன்றது வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்துன்னா இது வந்து என்னது இது பேரலல் ஃபில்லட் வெல்ட்டுக்கான இது. ஓகே, இது வந்து என்ன பேரலல் ஃபில்லட் வெல்டு, இது வந்து என்ன டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டு. ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே காம்பினேஷனால் என்ன பண்ணியிருக்கோம் அடிஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்னது இது வந்து என்னதுன்னா சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டு. ஸோ இது வந்து எனக்கு டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்டு, இது வந்து என்னென்னா நமக்கு வந்து சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டு. ஸோ அப்படின்றனால 0.707 into H into டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட்டோட லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா L1. சரியா, ஸோ L1 into நமக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட்டோட ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ், அதனால சிக்மா டி.
ஓகே. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். லோடோட வேல்யூ 6565 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0.707 இன்ட்டு திக்னஸ் ஹச்சோட வேல்யூ வந்துன்னா திக்னஸ் ஆஃப் தி வெல்டு. ஓகே, திக்னஸ் ஆஃப் தி வெல்டு ஆர் திக்னஸ் ஆஃப் தி பிளேட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஹச்சோட வேல்யூ வந்து 12.5 இன்ட்டு L2 இன்ட்டு இது வந்து சியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்துன்னா 54 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர், அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடுத்து வந்துன்னா 0.707 ஹச்சோட வேல்யூ வந்துன்னா 12.5. L1ன்றது வந்து என்னன்னா லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டு. ஓகே, ஸோ அது வந்து 75 mm இன்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்துன்னா 70. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து L2ஓட வேல்யூ வந்து கிடச்சிடும். L2 அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி parallel fillet weld. ஸோ அதான் வந்து கொஸ்டினில் கேட்காங்க. ஸோ லென்த் ஆஃப் தி parallel fillet weld தான் வந்து கொஸ்டினில் கேட்காங்க. ஸோ இது பார்த்தா வந்துன்னா ஸ்டாட்டிக் லோடிங் கேசஸ்க்கு, சரியா? ஸோ இது பார்த்ததுன்னா ஸ்டாட்டிக் லோடிங் கேசஸ்க்கு. இதுவே இன்கேஸ் நமக்கு வந்து என்ன ஃபெட்டிக் லோடிங் கேசஸ்க்கு வந்து எப்படி ஃபெட்டிக் லோடிங் அப்படின்னா நமக்கு வந்து சைக்ளிக் லோடு ஆக்ட் ஆக போகுது, அதாவது வேரிங் லோடு வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது, சரியா? ஃபெட்டிக் லோடிங் அப்படின்னா வந்தோம்னா சைக்ளிக் லோட் ஆர் வேரிங் லோடு வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்ற கேசஸில் வந்து என்ன பண்ணணும்னா we have to divide the stress value by stress concentration factor. ஓகே, டிவைட் தி ஸ்ட்ரெஸ் வேல்யூ பை ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் மூலிமா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 1.5. டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து 1.5. parallel fillet weldக்கு வந்துன்னா அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து 2.7. இது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட், சரியா? ஸோ இது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல். ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டுனாலே அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து 1.5. parallel fillet weld அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் என்னன்னா 2.7. இது வந்து என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டில் நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆக போகுது, டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. parallel fillet வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆக போகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணும் டிவைடட் பை 1.5. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்டர்னால டென்சைல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 1.5 போட்டோம்னா 46.7 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் வந்து வரும். அடுத்து வந்து என்ன இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் இதுக்கு. ஓகே, அடுத்து வந்து parallel இதுக்கு வந்து என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ டிவைடட் பை நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரெஸ் அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்துன்னா 2.7. ஸோ இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ, சரியா? இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ, அது டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 2.7. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட்னா என்ன பண்ணணும்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 1.5. நெக்ஸ்ட் வந்துன்னா parallel fillet வெல்டுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை நமக்கு அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 2.7. ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா டியோட வேல்யூ வந்துன்னா சிக்மா டி இப்போ வந்து ஆஃப்டர் வந்து என்னன்னா சப்ஸ்டியூஷன் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் டிவைட் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்துன்னா 46.7. அடுத்து டவ்வோட வேல்யூ வந்துன்னா 20.7. ஸோ இந்த வேல்யூவை தான் என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இந்த ஈக்குவேஷனில் P is equal to 2A into tau plus A into sigma T. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே சேம் தான். பட் இப்போ ஃபெட்டிக் லோடிங் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்றதுலாம் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து என்ன ஃபெட்டிக் லோடிங் அந்த கேசஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்றது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ சிக்மா டீன்றதுனா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோடது, இது வந்து டவுன்றதுனா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடது. ஸோ அந்த ரெண்டு வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ P is equal to 2 into 0.707 into H into L2 into டவ்வோட வேல்யூ, இது வந்து என்னது parallel fillet வெல்டோடது, ப்ளஸ் 0.707 H into L1 into sigma T, இது வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டோடது. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஸோ இந்த ஹச்ன்றதுனா திக்னஸ் ஆஃப் தி பிளேட்டு, அது வந்து 12.5 mm. அடுத்துன்றது L2ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ L2ன்றது வந்து என்னன்னா லென்த் ஆஃப் தி parallel fillet weld. சப்ஸ்டியூட் பண்ணி டவ் அப்படின்றது வந்து என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். இங்கே நமக்கு வந்து ஃபெட்டிக் லோடிங்னால என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டிவைடட் பை அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 2.7. ஓகே, அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்துன்னா 2.7 டிவைட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் சிக்மா டி அப்படின்றது என்னன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து என்னன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து 70 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அதெல்லாம் டிவைட் பண்ணும்போது 1.5 நமக்கு டிவைட் பண்ணும்போது என்ன எவ்வளோ வருதுன்னா
46.7 வந்து வருது. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம், லென்த் வந்து கால்குலேட் பண்ணுறோம். மற்றபடி ஸ்டாட்டிக் லோடிங்க்கும் ஃபெட்டிக் லோடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா ஃபார்முலா எல்லாமே சேம் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் லோடிங்கில் நம்ம டேரெக்டாக அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம். கொஸ்டின் கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம். இங்கே ஃபெட்டிக் லோடிங் கேசஸில் வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரால் வந்து டிவைட் பண்ணோம். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்டருக்கு 1.5, பேரலல் ஃபில்டருக்கு 2.5. இந்த அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதாக இருந்ததுன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் transverse fillet weld and parallel fillet weld. ஸோ இன் கேஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இதோட நோட்ஸ் பிடிஎஃப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.